சண்டை அவ்வளவு தூரம் போனதுக்கு அப்புறமும் கார்த்திக் எங்களுக்கு உதவுறாருன்னு சொன்னதுக்கு நீ என்ன சொன்ன, இவர் என்ன சொல்றாரு? கார்த்திக், என்ன இதெல்லாம்? வீட்ல என்கிட்ட என்ன சொன்னீங்க? சுஜாதா, நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா? உனக்கு ஒண்ணும் தெரியாது. சுஜாதா, என்ன தெரியாது? தெரியாதா இல்ல புருஷன் பொண்டாட்டி அத்தனை சேர்ந்து எல்லாரும் சொல்லி வச்சு நடிக்கிறீங்களா? ஐயோ அக்கா, என்ன சந்தேகப்படாதீங்க. இவர் உங்களுக்கு உதவுறதா தான் சொன்னாரு. கார்த்திக், என்ன இதெல்லாம்? அது வேற இது வேறன்னு சொல்லி தானே என்கிட்ட பணத்தை கொடுத்தீங்க. இப்ப லஞ்சம்ங்கறீங்க? ஆமா, லஞ்சமா கேட்டாங்க, கொடுத்திருக்கேன். இப்ப மாட்டிக்கிட்டாங்க. மேடம், சத்யா இவளோட அத்தை பொண்ணுன்றதுனால சுஜாதா இப்படி மாத்தி பேசிட்டு இருக்கா. கார்த்திக், எதுக்கு ஒரு அளவு இருக்கு? இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுனீங்க. மேடம், உங்க முன்னாடி என்ன மிரட்டா இருப்பாருங்க. கார்த்திக், என்ன நினைச்சு இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? பழி வாங்கணும்னு நினைக்கிறீங்களா? சத்யா ப்ளீஸ். திலகா, ஒரு மகள தண்ணி எடுத்துட்டு வாமா. சரி. சோலமன். எஸ் மேடம். வாங்க. பிரகாஷ், உங்க கையை அதுல டிப் பண்ணுங்க. இது முழுக்க முழுக்க கெமிக்கல் தடவின கரன்சி. இவர் என்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தாரு. நாங்க தான் கெமிக்கல் தடவி இந்த கரன்சி எல்லாத்தையும் அனுப்பினோம். பிரகாஷ் இது மூலியமா லஞ்சம் வாங்கினது உறுதியாயிடுச்சு. பிரகாஷ், உங்களை நான் அரெஸ்ட் பண்றேன். மேடம், என்ன மேடம் பேசுறீங்க? என்னையும் பிரகாஷையும் பத்தி உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியதே இல்ல. முதல்ல இருந்த பிரகாஷ்கோ இப்ப இருக்கிற பிரகாஷ்கோ உங்களுக்கு வித்தியாசம் தெரியலையா? மேடம், என்ன மேடம் இது? இவங்க லஞ்சம் கேட்டாங்க, நான் கொடுத்திருக்கேன். மேடம், இவனை அரெஸ்ட் பண்ணுங்க மேடம். பிரகாஷை மட்டும் இல்ல, சத்யாவையும் சேர்த்து அரெஸ்ட் பண்ணுங்க. கார்த்திக், என்ன நினைச்சு இப்படி பேசுறீங்க? அவங்க லஞ்சம் கேட்டாங்க, நான் கொடுத்திருக்கேன். எனக்கும் ஆத்திரம் இருக்கு. அப்போ உங்க மனசுல வன்மத்தோட தான் இதெல்லாம் செஞ்சீங்களா? சுஜாதா மேடம், என்கிட்ட 1.25 கோடி கேட்டது சத்யாவும் பிரகாஷும் தான். அதுல சைன் பண்ண வேண்டியது சத்யா தான். 2 பேரையும் லஞ்ச வழக்குல அரெஸ்ட் பண்ணுங்க. ஏன் சத்யாவை அரெஸ்ட் பண்ணணும்? லஞ்சம் கேட்டது அவங்க தானே. அதுக்கு சாட்சி இருக்கா? என்ன கேள்வி இது? அதான் கையும் களமா கெமிக்கல் தொடர்ந்து நோட்டு முன்னாடி இருக்கேன். அத நான் தானே கையில எடுத்தேன், சத்யா இல்லையே. சத்யா, இவர் நம்மள வஞ்சம் தூக்கணும்னு நினைச்சு இந்த காரியத்தை பண்ணிருக்காரு. அவர் வாயில இருந்து சத்யா சத்யான்னு மறுபடியும் வரும்போதே நீ கவனிக்கலையா? சாருக்கு என்ன மட்டும் இல்ல, உன்னையும் சேர்த்து அரெஸ்ட் பண்ணும். அதுக்குதான் இவ்வளவு வெறியா கத்துறாரு. கார்த்திக், இதுதான் உன் திட்டமா? இதுக்குதான் நல்ல மாதிரி நடிச்சு பணம் கொடுத்து விட்டியா? நானா கொடுக்கல, நீங்க கேட்டீங்க. லஞ்சமா? கத்தி பேசிட்டா நாங்க தான் கேட்டோங்கிறது உண்மையாடுமா? என்ன மேடம் பாத்துக்கிட்டே இருக்கீங்க? அவங்க 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணுங்க. மேடம், இவர் சொல்ற மாதிரியே இருக்கட்டும், என்ன மட்டும் அரெஸ்ட் பண்ணுங்க. என்னங்க என்ன பேசுறீங்க? நீங்க மட்டும்னா? சத்யா, நீ வெளியே இருக்கிறது தான் நல்லது. அத முடிவு பண்ண வேண்டியது நீங்க இல்ல மேடம். கையில பணத்தை தொட்டது நான் தானே. என்னங்க? சத்யா, இதுல நீயும் நானும் பேச ஒண்ணும் இல்ல. திட்டம் போட்டுதான் இந்த சதியை பண்ணிருக்காரு. நீ வெளியே இருந்தாதான் இந்த சதியை முறியடிக்க ஏதாவது பண்ண முடியும். முதல்ல நீ அதை புரிஞ்சுக்க. என் வாழ்க்கையில உன்ன மாதிரி மோசமான ஒரு தரங்கட்ட மனுஷனை பார்த்ததே இல்ல. சத்யா, ஹெச்சே வாய் மூடு. நீ எல்லாம் ஒரு மனுஷனா? இதுல பிசினஸ் மேன் சொல்லிக்கிறதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? இப்படிதான் சொத்து சேர்த்தியா? பிசினஸ்ல உனக்கு நஷ்டம், அதுக்கு நீ இடம் வைக்கணும். அது எப்படியா இருந்தாலும் நாங்க சைன் பண்ணணும். சைன் பண்ணலனா நாங்க லஞ்சம் கேட்டோம்னு சொல்லி இப்படி பண்ணுவ. தேவையில்லாம எதுவும் பேச வேண்டாம். என் முகத்தை பார்த்து பேச முடியலையா? நினைச்சு பார்க்கவே உனக்கு வெக்கமா இல்ல? இவர் மட்டும் இல்லனா உன்னை என்னைக்கும் அந்த ரவுடி கழுத்து அறுத்திருப்பான். உன்னை தூக்கிட்டு போய் பணம் கிட்ட மிரட்டினானே, அப்ப உன்னால என்ன செய்ய முடிஞ்சது? வெக்கம் கெட்ட ராஸ்கல், யாரு லஞ்சம் வாங்கினாங்கன்னு மாட்டி விடுற? உனக்கு பிரகாஷ் எவ்வளவு பண்ணிருப்பான். அவன் மட்டும் இல்லனா உனக்கு கல்யாணமே நடந்திருக்காது. ராஸ்கல், இவ்வளவு கேவலமா நடந்துக்கிறியடா. அனாவசியமா பேச வேண்டாம். அனாவசியமா பேச வேண்டானா அவர் சொல்றதுல என்ன தப்பு? இவர் மட்டும் இல்லனா நீ இன்னைக்கு உயிரோடவே இருந்திருக்க மாட்ட. எங்க உங்க அம்மா? அந்த நல்ல மனுஷி திட்டம் போட்டு கொடுத்துட்டு என்ன நடக்குதுன்னு பார்க்கலான்னு வீட்டுல உட்கார்ந்துட்டு இருக்காங்களா? அம்மாவும் பையனும் சேர்ந்து என் வாழ்க்கையில பண்ணதெல்லாம் போதாதா? உங்களால என் அப்பாவை நான் பறி கொடுத்தேன். இப்போ என் பிரகாஷ மாட்டி விட்டுருக்கீங்க. இத நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். சத்யா, மேடம், நீங்க இவரை அரெஸ்ட் பண்ணுங்க. கவர்மெண்ட் வேலைக்கு வந்தா அதுவும் நியாயமா நடந்துக்கிட்டா இந்த மாதிரி பழியெல்லாம் வரும், அனுபவிக்கணும்னு எனக்கும் தெரியும், இவருக்கும் தெரியும். ஏன்
இத நீங்களே அனுபவிச்சிருக்கீங்களே. நேர்மையா இருந்த ஒரே காரணத்துக்காக உங்க சக அதிகாரியை மாட்டி விடல. இப்போ எங்களுக்கு நடந்திருக்கு. நீங்க இவரை அரெஸ்ட் பண்றது கூட எனக்கு வருத்தம் இல்ல மேடம். ஆனா இத்தனை நாளா ஒரு அயோக்கியன வெல்விஷரை நினைச்சோம் பாருங்க. அதை நினைச்சாதான் மேடம் கஷ்டமா இருக்கு. ஏன் தம்பி, பழி வாங்குறதுக்கு உனக்கு இந்த வழிதான் கிடைச்சதா? சுஜாதா வந்து நீங்க பணம் கொடுத்து உதவுனீங்கன்னு சொன்னப்போ உங்களை ரொம்ப பெரிய மனுஷன் நினைச்சேன். இவ்வளவு கீழ்த்தரமா நடந்துகிட்டீங்களே. பிரகாஷ உள்ள பிடிச்சு போடுறதா உங்களுக்கு சந்தோஷம்னா தாராளமா செய்யுங்க. ஆனா உங்களுக்கு நல்லது செஞ்சவங்களுக்கு நீங்க துரோகம் பண்ணிட்டீங்க. அந்த குற்ற உணர்ச்சியை உங்களை சும்மா விடாது. எப்பா, உன்னையே என் பிள்ளை மாதிரி தானே நினைச்சேன். வேலை விஷயத்துல என் பையனும் மருமகளும் நேர்மையா இருந்தது உனக்கு இவ்வளவு பிரச்சனையா போச்சா? இவ்வளவு மோசமாவா திட்டம் போடுவேன்? அத்தை, உங்க புள்ள மாதிரி நினைக்கிறதுக்கு ஒரு தகுதி வேணும். பிரகாஷ், போலாம். பிரகாஷ், சந்தோஷமா இருக்கு சத்யா. கெட்டவனா இருந்திருந்தா மாட்டிக்கிட்டோமேனு சங்கடப்பட்டிருப்பேன். இப்பதான் சொன்னியே நேர்மை கிடைச்ச தண்டனை, சந்தோஷமா போறேன். இந்த ஜெயிலு கேஸ் எல்லாம் எனக்கு பழசுதான். ஆனா இந்த மாதிரி துரோகம் தான் எனக்கு புதுசா இருக்கு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் வரேன். பிரகாஷ், எதுக்கும் பயப்படாதீங்கப்பா, ஒன்றும் ஆகாது. பதட்டப்படுற? உன் மனசுப்படியே எல்லாம் நல்லபடியா நடக்கும். இல்லடி, ஒரே பதட்டமா தான் இருக்கு. அந்த சத்யாவையும் பிரகாஷையும் உஷார் அணி அரெஸ்ட் பண்ணணும். அப்பதான் நான் யாருன்னு தெரியும். என்ன வீட்டை விட்டு ஏண்டா விரட்டணும்னு அவங்க அலறணும். சார், காய் டார்லிங் சாப்பிட்டாலா? சாப்பிட்டாங்க சார். பாஸ், ஏய் வாடா. நான் வர்றது இருக்கட்டுங்க, நீங்க என்ன கிளம்புறீங்களா? எங்கடா? என்னங்க பாஸ் நீங்க இப்படி பண்றீங்க? டேய் பெனி, இன்னைக்கு காய் டார்லிங் சிம்பிளா ஒரு சுடிதார் போட்டாடா, அப்படியே அப்சரஸ் மாதிரி. காதுக்கு சுடிதார் போட்ட மாதிரி அதை போய் என்னடா சொல்ற? பின்ன என்னங்க நீங்க காண கிடைக்காத சுந்தரி மாதிரி அந்த காயத்திரி பின்னாடியே லோ லோன்னு பாய பிறந்துட்டு அலைஞ்சா என்ன டாக்னு சொல்றியா? ஐயோ என்னங்க பாஸ் நீங்க, நான் ஏதோ சொன்னா நீங்க ஏதோ நினைக்கிறீங்க. உங்க லெவலுக்கு அங்க எத்தனை பேர் அலையிறாங்க. நீங்க என்னடானா நடு வீட்டுல உட்கார வச்சுட்டு எச்ச ஊரை பார்த்துட்டு அப்படி என்னங்க பாஸ் அவங்க பெரிய அஜத ஓவியம்? பின்ன என்னங்க பாஸ் ரெடி ஆகலையான்னு கேட்டா எங்கன்னு கேக்குறீங்க? இன்னைக்கு போர்டு மீட்டிங் பாஸ், அது கூட தெரியாம அவங்க சுடிதார் போட்டாங்க, அதை நான் பார்த்தேன். கிளம்புங்க பாஸ். அதெல்லாம் ஒரு விஷயமா? பாஸ் சொல்றேன், தப்பா நினைச்சுக்காதீங்க. வேலை இல்லாதவன் தான் சேலை பின்னாடி எல்லாம் சுத்துவான். நீங்க பல பிசினஸ்க்கு பாசுங்க. அந்த அம்மா வந்ததுல நீங்க என்னடா அம்மாக்கு அம்மான்னு சொல்ற? எனக்கு அம்மா மாதிரி தான் தெரியுறாங்க பாஸ். பாஸ் அவங்க வந்ததுல இருந்து பிசினஸ் மீட்டிங் கான்ஃபரன்ஸ்னு நீங்க எதுக்குமே வரல. அங்க ஒரே இதா இருக்கு. வேணாம் பாஸ், வாங்க போலாம். பிசினஸ் அங்க போகுது. ஆமாங்க பாஸ், நீங்க இப்படி இருந்தீங்கன்னு வச்சுங்க அங்க எல்லாமே போயிடும். நீங்க வாங்க வாங்க பாஸ், வாங்க பாஸ். கைய விடுறா. நீங்க இல்லாம அங்க எல்லா வேலையும் பாருங்க பாஸ். இங்க வெட்டியா பண்ணி என்ன பாஸ் பண்ண போறீங்க? வாங்க பாஸ், ஆபீஸ் போகலாம். எந்திரிச்சு கிளம்புங்க. நீங்க இன்னைக்காவது வாங்க பாஸ்.
நீங்க இல்லாம எல்லா வேலையும் பாதியில நிக்கிறீங்க Got it, பசங்க. darling. ஏனுங்க உங்களை நம்பி அங்க 500 குடும்பங்க இருக்குதுங்க. நீங்க ஏனுங்க இப்படி இருக்கீங்க? என்ன நம்பி இது சுத்த நான்சென்ஸா இருக்கு. டார்லிங், இவரு உங்களுக்கு பிஏ தானே? ஏன் டார்லிங்? பின்னென்னவோ இவர் உங்களுக்கு பாஸ் மாதிரி ஆபீஸ்க்கு வாங்க அது இதுன்னு சொல்லி கையெல்லாம் பிடிச்சு இழுக்கிறாரு. நீங்களும் சும்மா இருக்கீங்க. வேலை செய்யறவங்கள வைக்கிற இடத்துல வைக்கணும் நம்பி. என்ன இவ இப்படி பேச ஆரம்பிச்சிட்டா? கேட்டு இவரும் சும்மா இருக்காரு. என்ன டார்லிங்? ஆமா, இவங்களெல்லாம் வைக்கிற இடத்துல வைக்கணும். உங்களை அதிகாரம் பண்ண இவர் யாரு? என்ன முறைக்கிற? வேலை செய்யறவன் தானே நீ? மேடம் கொஞ்சம் வார்த்தையை அளந்து பேசுங்க. எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசாதீங்க. என்ன நம்பி, என்ன இவன் இப்படி பேசுறான்? ஹலோ மேடம், நீங்க இன்னைக்கு வந்த ஆளு, நான் என்னைக்குமே இருக்கிறவன். நீங்க பாட்டுக்கு வந்துட்டு வந்த வழியே போயிருவீங்க. எங்க பாஸை கவனிக்கிறது யாருங்க? இப்போ ஒன்னும் இல்லைங்க, எப்பவுமே எங்க பாஸ்க்கு நான் தாங்க. அப்போ நான் இங்க இருக்கிறது சுத்த வேஸ்ட், அப்படிதானே? டார்லிங், ஆமா நம்பி, இவன் பேசுறான், நீங்க கேட்டுக்கிட்டு சும்மா தானே இருக்கீங்க. பாஸ் சும்மா இருக்க மாட்டியா? அது ஒண்ணும் இல்ல டார்லிங். பெண்ணி எனக்கு பிஏ மட்டும் இல்ல, ஃப்ரெண்டும் கூட. என் பிசினஸ் ப்ராப்பர்ட்டி எது எங்க இருக்கு, எந்த லெவல்ல இருக்குன்னு எதுவும் எனக்கு தெரியாது. எல்லாத்தையும் பெண்ணி தான் கவனிச்சுக்கிறான். அதான் கொஞ்சம் உரிமை எடுத்துக்கிறான். என்ன பெரிய உரிமை? எங்க அக்காவை யாருன்னு நினைச்சீங்க? அரண்மனை மாதிரி இந்த ஹோட்டலையே கட்டி ஆண்டவ. இந்த ஆளு என்ன படிச்சிருப்பான்? எங்க அக்கா MBA படிச்சிருக்கா. எது எது எங்க இருக்குன்னு சொல்லுங்க. எங்க அக்கா எல்லா கணக்கையும் ஒரே ஒரு நிமிஷத்துல பார்த்து முடிப்பா. அக்காளும் தங்கச்சியும் ஒரு நிமிஷத்துல என் வேலைக்கு வேலை வச்சிருவாங்க போல இருக்கே. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அதுக்கு இல்லைங்க பாஸ். நம்பி, வாங்க கார்த்திக். இவங்க எப்படி இங்க? இவங்க என் ஃப்ரெண்டு தான். ஆமா கார்த்திக், நான் இங்கதான் இருக்கேன். நீங்க வந்த விஷயத்த சொல்லுங்க. என்னாச்சு கார்த்திக்? நம்பி, நீங்க சொன்ன மாதிரியே செஞ்சுட்டேன். இதுல ஒண்ணுதான் நாம நினைச்ச மாதிரி நடக்கல. அந்த சத்யா அரெஸ்ட் ஆகல. அதனால என்ன? அவ புருஷன் உள்ள போயிட்டான்ல, இதுவே அந்த வீட்டை சிக்கல்ல இழுத்து விடும். என்ன பாக்குறீங்க கார்த்திக்? ஆரம்பத்துல இருந்தே அவளை பத்தி நான் பேசும்போதெல்லாம் என்ன வெளியவே பாத்தீங்க. இப்ப என்னாச்சு? ஒரே ஒரு சைன். நம்பி எல்லாத்தையும் சொன்னாரு. சத்யா அந்த ஒரே ஒரு சைன் பண்ணிருந்தா இவ்வளவு நடந்திருக்குமா? உங்க பில்டிங் காம்பவுண்ட் இடிக்க வந்து உங்களை போலீஸ விட்டு தள்ளி யாருக்கு கார்த்திக் அசிங்கம்? நான் சொல்லும் போது உங்களுக்கு தெரியல, இப்பவாச்சும் புரிஞ்சுக்கிட்டீங்களா? உண்மைதான். அன்னைக்கே நான் சுதாரிச்சிருக்கணும். கொஞ்சம் கூட நன்றி விசுவாசமே இல்லாதவங்களா இருக்காங்க. அதான் கார்த்திக், அவங்க குணமே அதுதான். அது தெரியாம தான் அவங்க கேட்டப்பெல்லாம் நீங்க உதவி பண்றேன்னு சொன்னீங்க. அந்த திமிர்ல தான் என்கிட்டயும் ஆடினாங்க. இப்போ அதே திமிர்னால தான் அனுபவிக்கவும் செய்யறாங்க. எவ்வளவு பெரிய தில்லாலங்கடியா இருக்கா. சொந்த குழந்தைய கோர்த்து விட்டு எவ்வளவு பெரிய காரியம் பார்த்திருக்கா. இவளுக்கு நம்ம ஏமாத்துறான். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் மனுஷாமி, ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். சொல்லுங்க நம்பி, நீங்க சொன்ன மாதிரி எல்லாமே பண்ணியாச்சு. இப்போ பில்டிங் விஷயமா நீங்க ஏதாச்சும் ஹெல்ப் பண்ண முடியுமா? ஒரு பிரச்சனையும் இல்லை. கார்த்திக் ஏற்கனவே பேசின மாதிரி தான். நான் ஒரு பர்சனை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன், நீங்க போய் பாருங்க. அதுக்கு முன்னாடி நானும் அவன்கிட்ட பேசிடுறேன். அவன் மினிஸ்டர் பிஏக்கு வேண்டப்பட்டவன். அவனை பார்த்து ஒரு அமௌண்ட்டை தட்டி விட்டா போதும். உங்க வேலை முடிஞ்ச மாதிரி தான். நான் பார்த்துக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ் நம்பி. ஏய் இருக்கட்டும் கார்த்திக், நமக்குள்ள என்ன? சரி, அப்ப நான் கிளம்பட்டுமா? கவலையப்படாம போங்க, நான் இருக்கேன்.
ஓகே நம்பி, வரேங்க வரேங்க. ஓகே கார்த்திக். என்ன டார்லிங், நீ நினைச்சது நடந்துருச்சா? நீங்க இருக்கும்போது நடக்காதா என்ன? தேங்க்ஸ் நம்பி. ஏனுங்க மீட்டிங் போகணுங்க. டேய் நீ போடா, வர. இல்ல நீங்க எப்ப வேணாலும் வரலாங்க. தயோ நீ போ. இவ விஷயத்தை கூடி சீக்கிரம் முடிச்சு வச்சாதான் நம்ம லைன் கிளியர் ஆகும். முடிச்சு வைக்கிறேன். சத்யா, என்னால தானங்க இதெல்லாம். என்ன சத்யா அது? என்னால ஒண்ணலன்னு சொல்லிட்டேன். இல்லைங்க, என்ன சின்ன பிள்ளை மாதிரி கண் கலங்குற? இல்ல என்னாலதான். இது என்ன இல்லைங்க, குழந்தை விஷயம் முதல் கொண்டு நான் உங்களுக்கு எந்த சந்தோஷத்தையும் கொடுக்கல. இப்பவும் என்ன பழி வாங்கணும்னு நினைச்சுதான் கார்த்திக் உங்களை பழி வாங்கிட்டாரு. இதுக்கு நீங்க எனக்காக பழி ஏத்துக்கிட்டீங்க. ஏய், என்ன சத்யா அது? எனக்காக உனக்காகன்னு? நமக்காக. கார்த்திக் ஏன் இவ்வளவு மோசமா மாறினார்னு தெரியல. நம்மள பழி வாங்குறதுல அவருக்கு அப்படி என்ன சந்தோஷம்னு தெரியல. ஆனா இதுக்கு பின்னாடி யாராவது ஒருத்தர் இருக்கணும். உங்களை லஞ்சம் வாங்கிட்டீங்கன்னு தானே அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. என்ன சத்யா நீ அதையே பேசிக்கிட்டு இருக்க? வீட்டுல நீ சொன்ன மாதிரி தானே நடந்திருக்கு. நேர்மையா இருந்ததுக்கு கிடைச்ச பலன் இது. எல்லாத்துக்கும் மேல நீ உன்னால தானே சொல்லாத. பிரகாஷ், ஆமா, தப்பான ஆளா தப்பான வழியில போன என்ன இவ்வளவு நேர்மையா புது மனுஷனா மாத்தின. உனக்காக நான் எந்த எல்லைக்கு வேணாலும் போவேன். விடு, எல்லாம் சரியாயிடும். நாம சொன்ன மாதிரி ஜெயிப்போம். சரிங்க, நான் போய் மேடமை பார்த்துட்டு வரேன். பிரகாஷ், தேங்க்ஸ்டா. ஓகேடா. எக்ஸ்கியூஸ் மீ மேடம். சத்யா வா. மேடம், பிரகாஷ் லஞ்சம் வாங்க மாட்டாருன்னு உங்களுக்கு தெரியும், அப்புறம் ஏன் மேடம்? நீ எதுவும் சொல்ல வேண்டாம் சத்யா, எனக்கு எல்லாமே தெரியும். ஆனா கார்த்திக் வந்து இங்க பேசினப்ப என்னால எதுவுமே பண்ண முடியலம்மா. மத்த ஆபீசர்ஸ் எல்லாம் கூட இருந்தாங்க. நான் ரிலேஷனா உனக்கு சப்போர்ட் பண்றதா இல்ல ஒரு ஆபீசரா பேசுறதானே எனக்கு தெரியல. நான் எப்படி நம்புறதுன்னு கேட்டப்ப நான் ப்ராமிஸ் பண்றேன், நீங்க வந்து பாருங்கன்னு சொன்னாரு. அப்ப கூட இருந்த ஆபீசர்ஸும் அவர் தான் சொல்றாருல்ல மேடம், அப்புறம் எதுக்கு யோசிக்கிறீங்கன்னு கேக்குறாங்க. நான் என்னம்மா பண்ண முடியும்? அங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது கார்த்திக் தான் எல்லா பிளானும் பண்ணிருக்காருன்னு. அவர் ஏன் இப்படி மாறினாருன்னு தெரியல மேடம். சத்யா, நான் சொல்றது கொஞ்சம் கவனமா கேளு. நாளைக்கு பிரகாஷை நான் கோர்ட்ல ஒப்படைச்சாகணும். நீ உனக்கு தெரிஞ்ச அட்வொகேட் யாராச்சும் பாரு. இல்ல பிரகாஷ் இத பண்ணல, இது கார்த்திகோட பிளான்னு நிரூபிச்சா போதும். பிரகாஷ் இதுல இருந்து நிரந்தரமா வெளியில வந்துட முடியும். மேடம், இது கார்த்திகோட பிளான் தானே ஆதாரத்தோட நிரூபிச்சா நீங்க பிரகாஷை வெளியே விட்டுருவீங்கல்ல? அப்படி மட்டும் நீ செஞ்சேன்னா நானே என் லெவலுக்கு பிரகாஷை வெளியே விட முடியும் சத்யா. நிச்சயமா செய்வேன் மேடம். என் பிரகாஷை நான் வெளியில எடுப்பேன். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம். தயவு செஞ்சு இந்த விஷயத்த பிரஸ் மீடியான்னு எடுத்துட்டு போக வேண்டாம். இல்ல சத்யா, அதுக்கு சான்ஸே இல்ல. நான் பாத்துக்கிறேன். பிரகாஷ் இங்க தான் இருக்காரு, இங்க யாரும் வர வாய்ப்பில்ல. விஷயம் வெளியில போகல, போகவும் போகாது. என்ன நம்பு. ரொம்ப தேங்க்ஸ் மேடம். நான் கிளம்புறேன் மேடம். சத்யா, என்ன யாராவது தப்பா எடுத்துக்க போறாங்க. வீட்ல எல்லார்கிட்டயும் நான் சாரி கேட்டேன்னு சொல்லு. நான் என்னோட கடமையை தான் செஞ்சேன். மேடம், அவங்க எல்லாரும் உங்களை புரிஞ்சுப்பாங்க. நான் வரேன் மேடம். போயிட்டு வா. அசோக், சொல்லுங்க. எப்படியாவது கார்த்திகோட பிளானை முறியடிக்கணும். ஏதாவது செய்யணுமே. சத்யா, நான் வேணா ஒரு யோசனை சொல்லவா? சொல்லு அசோக். ஏகாம்பரம் பிரச்சனையில ஒரு மைக்கை வச்சு அவன் பேசுறத ரெக்கார்ட் பண்ண ட்ரை பண்ணோம். அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஆனா அது இங்க சக்சஸ் ஆகும்னு நினைக்கிறேன். என்ன சொல்ற? சத்யா, நீங்க போய் கார்த்திகை பாருங்க. கையில மைக்கை வச்சுக்கோங்க. அது மைக்ரோ மைக்கு தான், ரொம்ப சின்னதா இருக்கும், வெளியில தெரியவே தெரியாது. அவங்கிட்ட பேசுங்க.
அவனே ஆமா உங்களை பழி வாங்குறதுக்காக தான் அப்படி செஞ்சேன்னு சொல்ற அளவுக்கு பேசுங்க. அவன் உங்க மேல உள்ள கோவத்துல வார்த்தையை விடுவான். ஆமா உங்களை பழி வாங்குறதுக்கு தான் அப்படி செஞ்சேன்னு சொன்னா அவன் மாட்டினான். எல்லாத்தையும் நான் ரெக்கார்ட் பண்றேன். ஆதாரமா அதையே வச்சு பிரகாஷை வெளியில கொண்டு வந்துடலாம். அசோக் அது இப்பவே செஞ்சிடலாமே.